தேவனே நான் உமதண்டையில் இன்னும் செய்வதே மாவலிய கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அருமையான அண்ணன் ஃபோன் போட்டு சொல்லும்போது அடிமை வேலையில் இருந்தேன். ஆனாலும் இந்த வேலையில் ஆண்டவர் உங்கள் மத்தியில் என்னை நிறுத்தி இருக்கிறதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். அவருடைய அன்பு மாறாது, அவருடைய இரக்கம் மாறாது. அவருடைய சமூகத்தில் என்னுடைய இருதயத்தை ஊற்றி நாம் ஜபித்து இந்த விதமாக இந்த உலகத்திலே கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்படி கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே ஆண்டு சில நேரங்களில் நமக்கு சில ஆலோசனைகளை கொடுத்து நம்மை அவருடைய அன்பின் பாதைகளை தெளிவாக நடத்துகிறதை நாம் உணர முடிகிறது. ஏனென்று சொன்னால், அவர் இந்த உலகத்தில் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது ஒரு பெரிய ஒரு காரியம். பரலோகத்தில் இருக்கிற மனுஷகுமாரன் தான் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தான். அவருடைய மகிமை இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறது. இந்த மகிமையை சொல்லுவது யார் என்று சொல்லி நாம் பார்க்கும்பொழுது, இந்த மகிமை கண்டவர்கள் தான் சொல்ல முடியும். அவருடைய மகிமை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று சொல்லி அந்த மகிமையை கண்டவர்கள் தான் சொல்ல முடியும். இன்றைக்கு ஒரு சிலராக இந்த இடத்துல நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள், அவருடைய மகிமையை கண்டவர்களாக, அவருடைய மாட்சிமையை உணர்ந்தவர்களாக, அவருடைய ராஜ்யத்துக்கு எப்படியாவது போய் சேர்ந்து விட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது 2 வழிகளை சொன்னார். ஒன்று இடுக்கமான வழி, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். விசாலமான வழி, அதில் பிரவேசிக்க அநேகர் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இந்த திருச்சபைக்குள்ளே இப்படிப்பட்டதான ஒரு சந்திப்பின் வேலையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்று சொன்னால், இந்த இடத்துல நீங்கள் ஜபிக்கிற ஜபம், நீங்கள் விடுகிற சிந்துகிற கண்ணீர், இதன் மூலமாக திருச்சபைக்குள்ளே அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு இந்த மகிமையை ஆண்டவர் காண்பிக்கிறார், மேன்மையை காண்பிக்கிறார். உனக்காக ஆயத்தம் பண்ணப்படுகிற இடம் இப்படிப்பட்டதாக இருக்கிறது. இதை விட்டு நீ எதையெல்லாமோ சிந்தித்து கொண்டு இருக்கிறாயே, ஒரு மனிதனே என்று சொல்லி அவனை ஒரு பக்கமாக திருப்புவதற்கு, அழைப்பதற்கு அவருக்கு ஒரு குரல் இந்த சத்தியநகரம் சுயறுப்பு ஜபக்குழுவிலிருந்து புறப்பட்டு செல்லுகிறது. இந்த கடுமையை ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த இடத்துல நிற்கும்போது நான் என்ன சொல்ல வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு நிமிஷம் ஒரு சின்ன ஒரு பாரத்தோடு ஜபித்து வந்தேன். ஆண்டு சொன்ன ஒரே ஒரு காரியம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை எல்லாம் இல்லை, அதுக்கு ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதில் சொல்லப்பட்ட காரியத்தை யோசித்து பார்க்கும் பொழுது, இப்பொழுதே என்று சொல்லுகிறார், உபவாசம் என்று சொல்லுகிறார், அழுகை என்று சொல்லுகிறார், புலம்பல் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, முழு இதயத்தோடு. இதில் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் அழுகை, அதாவது அழக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள். எல்லாரும் ஆலயத்துக்கு வேதாகமத்தை சுமந்து கொண்டு போகிறோம், அது அடையாளம், ஆண்டுடைய பிள்ளைகள் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் ஆலயத்துக்கு சென்று அழுது கண்ணீர் விட்டு நாம் கடந்து வருகிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்கும் பொழுது இதையெல்லாம் ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார்.
சத்தியநகரம் ஊழியத்தில் போகும் பொழுது சில வசனங்கள் மிகவும் அழுத்தமாக ஆணித்தரமாக சொல்லப்படுகிறதை அருமையான நம்முடைய ஊழியர்கள் அறிந்திருக்கிறார். அவர்கள் என்ன செய்கிறார் சொன்னால், என்னுடையவர்களைப் போல வந்து உட்கார்ந்து நல்ல இனிமையான வார்த்தைகளை பேசி அவர்கள் என்ன செய்கிறார்கள், புறப்பட்டு போகிறார். பொருளாசை பின்பற்றி போகிறார்கள். அது மட்டுமல்ல, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். நான் பரிசுத்தம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது ஒரு உணர்வு பெற வேண்டாமா? ஆலயத்துக்கு போகும்போது ஒரு உணர்வு கிடைத்தால்தான் நமக்கு என்ன கிடைக்கும்? நான் பரிசுத்தமாகலையே, பரிசுத்தம் இல்லாமல் தரிசிக்க முடியாதே என்று சொல்லி நமக்குள்ள ஒரு உணர்வு கிடைக்கும். இன்றைக்கு இந்த சத்தியநகரம் ஊழியத்தில் அருமையான ஜெயராஜன் சொல்லுவாங்க, நற்கரணை எடுக்க போகும்போது ஒரு சொட்டு கண்ணீர் விடாமல் எடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அதே போல் அடிமையும் கூட அண்ணன் சாமியும் கூட ஆலயத்தில் இருக்கும்போது அந்த நேரம் வந்த உடனே எனக்கு ஒரு காட்சி தெரியும். சிலுவை சுமந்து கொண்டு போகிறது போல, அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிறது போல தெரிகிற அந்த தோற்றத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு உடைவு காணப்படும். சிலுவை சுமந்தராய் சீசனாகுவோம், சிலுவை சுமந்தராய் சீசனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தவிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிலுவை சுமந்து கொண்டு இருக்கிற ஒரு காட்சி இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வரும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த கண்ணீர் வரலன்னா சில பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். ஏன் இப்படி சொல்கிறதுன்னா, இன்றைக்கு உலக மக்கள் எல்லாருக்கும் சொல்லப்படுகிற ஒரே ஒரு வார்த்தை மனம் திரும்புங்கள். இந்த மனம் திரும்புங்கள் என்ற வார்த்தையை எத்தனையோ பிரசங்கத்தில் நம்ம கேட்டிருக்கிறோம், எத்தனையோ விதமான சாட்சிகளோடு கேட்டிருக்கிறோம். சமீபத்தில் ஒரு சாட்சியை கேட்கும்போது ஒரு பிரஜாதி மனுஷனை ஆண்டு சந்திக்கிற ஒரு விதம், அவர் எங்கே போனாலும் ஒரு அழுகையின் சத்தம் கேட்குமா, அழுது கொண்டே வருகிறது போல கேட்குமா. அப்படி கேட்ட உடனே இவர் யோசிச்சுக்கிட்டு யார் அழுதுகிட்டே வாரான் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, அவர் ஒரு நாள் சிலுவையின் அன்பை கேள்விப்பட்டிருக்கிறார். இந்த சிலுவையின் அன்பை கேட்ட உடனே நோக்கி பார்த்து சற்று யோசித்திருக்க, எத்தனையோ தெய்வங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், வழிபடுகிறோம், அதெல்லாம் செலுத்துகிறோம், எல்லாம் செலுத்துகிறோம்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஒவ்வொரு மனிதனுக்கும் நீ சாட்சி சொல்வதற்கு அவனை தெரிந்து கொண்டேன். நீ கண்ணீர் அழுகையின் சத்தத்தை கேட்கிறாய் அல்லவா? இந்த அழுகையின் சத்தம் ஒவ்வொரு மனிதனும் பாதாளத்துக்குள்ளே புழுவை போல துடித்து அவன் சாகிற அந்த நித்திய அழுகையின் சத்தத்தை இன்றைக்கு நான் அழுது உனக்கு தெரியப்படுத்துகிறேன். யோசித்து பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த அழுகையின் சத்தத்தின் மூலமாக தேவன் அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த அழுகையின் சத்தம் இந்த திருச்சபையிலே காணப்படும் பொழுது ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் காணப்படும். எங்கெல்லாம் அழுகையின் சத்தம் இருக்கிறதோ, கண்ணீரின் காரியங்கள் காணப்படுகிறதோ, அங்கெல்லாம் ஒரு எழுப்புதல் காணப்படும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது ஒரே ஒரு ஸ்திரீ என்ன செய்ய, சீமோன் வீட்டுக்கு போகும்போது கண்ணீரோடு அவருடைய பாதத்தில் கண்ணீர் சிந்தி அவருடைய பாதத்தை துடைத்து அந்த இடத்துல தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அந்த கண்ணீரை, அந்த அழுகையை செய்கிற ஸ்திரீ யாருன்னு சொல்லி அந்த சுற்றி இருக்கிற மக்கள் யோசித்து பார்த்து சொல்லுகிறார்கள், தன்னை தொடுகிற ஸ்திரீ இன்னாரென்று அறிந்திருந்தால் அவர் நினைச்ச மாட்டேன் இது பண்ண சொல்லி ஒரு குற்ற மனப்பான்மையோடு பார்க்கிறது எந்த இடத்துல பார்க்க முடியும். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நான் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், என் காலுக்கு கழுவுறதுக்கு நீ தண்ணீர் தரல, நீ எந்த காரியமே செய்யலை, வந்த நேரத்தில் இருந்து கண்ணீர் சிந்தி என் பாதத்தை தன் தலைமுடினால் துடைத்து என்று சொல்லுகிற அந்த காரியத்தை ஆண்டு வெளிப்படுத்துது.
இப்படி கண்ணீர் சிந்துகிற ஒரு சில மக்கள் இருக்கிறதை பார்க்க முடியும். இந்த கண்ணீர் ஏன் வருகிறதுன்னு சொன்னால், நமக்குள்ளே வருகிற ஒரு தாக்கம், ஒரு உணர்வு. இந்த உணர்வை தான் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த உணர்வை யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கெல்லாம் அழுகை என்ன செய்யாது, வராது. இந்த உணர்வு யாருக்கெல்லாம் வருதோ, ஐயோ பாவம்னு சொன்ன ஒரு பயங்கரமானது, பாதாளம் சொன்ன ஒரு பயங்கரமானது, அல்லது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்கு செய்ய வேண்டிய காரியம் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம். அநேக பரிசுத்தவான்கள் தாவீது ராஜா எடுத்துக்கொள்ளும் பொழுது, நான் கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். இப்படி கண்ணீரோடு கூட ஜெபிப்பதற்கு காரணம் என்ன? ஒரு வெற்றி தேவை, ஒரு உயர்வு தேவை, ஒரு விடுதலை தேவை. அட இயேசு கிறிஸ்து நகரத்தை பார்த்து என்ன செய்தார்? கண்ணீர் விட்டார். ஏன் கண்ணீர் விடணும்? அந்த நகரத்துக்கு நடக்க போகிற காரியங்கள் அவர் கண்களுக்கு உண்மைதாக தெரிந்தபடினால், இதுக்கு நம்ம எல்லாரும் யோசித்து பார்க்கும் பொழுது, இந்த கண்ணீர் நமக்கு கிடைக்கிறதா என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அழுகை வருகிறதா என்று சொல்லி பார்க்கும் பொழுது லேசு வர்றதில்லை. அது காரணம் என்னன்னு சொன்னால், உணர்வில்லாத ஒரு தன்மை. எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் உணர்வில்லாதவர்களாய் சகல அசுத்தங்களையும் அவளோடு கூட நடப்பித்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவள் தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுக்கு அந்நியர் என்று சொல்லி ஒரு பட்டியல் போடப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பிள்ளைகள் என்பதற்கு என்ன அத்தாச்சுன்னு சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விடுறது. தினந்தோறும் நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது, கண்ணீர் எப்படி வருகிறதுன்னு சொன்னால், அந்த திருச்சபையினுடைய அல்லது நம்ம நினைக்கக்கூடிய மக்களுடைய ஒரு ஆபத்து, ஒரு பெரிய ஒரு தாக்கம் நம்முடைய உள்ளத்துக்குள்ள வரும்போது தான் அந்த கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் வராத தன்மை உணர்வில்லாத ஒரு தன்மை கொடுக்கும். உணர்வு யாருக்கு இருக்காது என்று சொல்லி சிந்தித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு திமிர்வாதக்காரனை அந்த மேல் கூரையிலிருந்து இறக்கிறத பார்த்தார். அவனுக்கு உணர்வு கிடையாது. இதே போல இன்றைக்கு யாரெல்லாம் உணர்வில்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களாம் அந்த நிலைமையில இருக்கிறவங்க தான். அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள எந்த காரியத்தை குறித்தும் உணர்வே இருக்காது. தப்பு செய்கிறவங்க இன்னைக்கு பைக்கில் போகிறவங்களுக்கு உணர்வு இருக்குதான். அந்த வண்டியை திருக்கிட்டு நினைச்சுவாங்க போவாங்க, அவங்களுக்கு அந்த ஆபத்து இருக்கிறதுங்கிறத ஒரு உணர்வு இருக்காது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழும் பொழுது சில காரியங்கள் மூலமாக அந்த உணர்வை நமக்கு தட்டி எழுப்புகிறார். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிற ஒரு காரியம், அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்போ அழுகையும் பற்கடிப்பும் அக்கினி சூளையிலே போடும்போது உண்டாகிற காரணம் என்ன? அந்த அக்கினியின் அகோரம் அவருக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாக்குறது. இயேசு இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது நல்லா தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து அந்த அதிகாரத்தில் 47ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கோப்பாக இருக்கிறது. இப்படி நிறைய உண்மைகளை சொல்லிட்டு கடைசியில் சொல்லி படிப்பார். என்ன சொல்லுவார்னா, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அடிமை இந்த வசனத்தை சிந்திக்கும் போது ஒரு பாடல், கடலில் ஒரு வலையை இருத்தி மீன்களை பிடித்து நல்லதை வைத்து கெட்டதை தூர வீசுவாங்களே. கடலில் ஒரு வலையை விரித்து மீன்களை பிடித்து நல்லதை வைத்து கெட்டதை தூர வீசுவாங்களே. நல்லோரையும் பொல்லாரையும் பிரிப்பாங்களே, நல்லோரையும் பொல்லாரையும் பிரிப்பாங்களே. உலகின் முடிவு நாட்களிலே இப்படி நடக்குமே, உலகின் முடிவு நாட்களிலே இப்படி நடக்குமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம். பிற்பாடு இந்த உலகத்திலே அழுகிறது நிறைய பேர் அழுவாங்க. ஆனால் ஆண்டவருக்குள் இருக்கிறவங்களுடைய கண்ணீரை யார் துடைப்பான்? கர்த்தர் தாமே அவர் எல்லாருடைய கண்ணீரை துடைப்பார்.
நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். ஆகினால இந்த பூமியில் இருக்கும்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் லூக்காவின் சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. 21ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார், இப்பொழுது பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள் என்று சொல்கிறார். இப்போ இந்த உலகத்தில் அழுகையோடு வாழ்வதற்கு ஆண்டவருக்கு சொல்லுகிறாரே, அழுகையோடும் உபவாசத்தோடும் ஆண்டுடைய சமூகத்தில் மொழிதயத்தோடும் ஏன் ஜபிக்க வேண்டும், ஏன் ஆண்டுடைய சமூகத்தில் கெட்டி சேர வேண்டும் என்று சொல்கிறேன்னு சொன்னால், இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்களில் நெருக்கப்பட்டு அழுகிற அழுகையும் இருக்கும். ஒருவேளை கடன் பிரச்சனை, மற்ற இழப்புகள் காரியங்கள் மூலமாக நமக்கு கண்ணீர் அழுகை வருவது உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது ஏரோதுங்கிற ராஜா இருந்தான். அந்த ஏரோது ராஜா என்ன செய்தான்னு சொன்னால், அந்த இயேசு கிறிஸ்துவோட பிறப்பின் காலத்தில் அந்த 2 வயசுக்குள்ள உள்ள எல்லா பிள்ளைகளையும் கொல்லுவதற்கு வேண்டிச்சான் கட்டளையிட்டான். அந்த அழுகை அந்த ராமாவிலே கேட்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அழுகை ஏன் வந்துச்சு? தாய் தன் பிள்ளையை இழப்பதினால் வந்த ஒரு காரியம். தாய்க்கு தன்னுடைய பிள்ளையின் மேல் மிகுந்த அக்கறை உண்டு. அந்த தாய் தன்னுடைய குழந்தை இழக்கும் போது அந்த குழந்தைக்காக வேதனைப்பட்டு அழுகிற ஒரு காரியம் அங்கே காணப்படுகிறது. எரேமியாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவன் சிறுமையும் எளிமையுமான நியாயத்தை விசாரித்தான், அவன் சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதிலோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் சுகமாய் வாழ்ந்திருப்பதற்கு ஒரு காரியம் என்ன செய்ய வேண்டும்? கண்ணீரை சிந்த வேண்டும் என்பது. அப்போ இந்த ராமாவில் கேட்கப்பட்ட அந்த கண்ணீர் பயங்கரமான ஒரு வேதனை. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல கண்ணீரோட சொன்னார். லூக்கா 23:28 சொல்லியிருக்கிற, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழு. இன்னைக்கு நம்ம அழுகிறோமோ? சின்ன வயசுலேருந்தே நம்ம அழுது ஜெபம் பண்ணணும்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் காலாகாலத்தில் நினைச்சுவாங்க, அவங்க ஆண்டவரை பற்றி படுத்திக்கிடுவாங்க. ஏன்னு சொன்ன உலகத்தில் அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை குறித்து சொல்லும்போது ஒரு செடிக்கு ஒப்பிடுகிறார், கொடிக்கு ஒப்பிடுகிறார். அந்த மரத்தில் அந்த கொடி என்ன செய்யணும்? பின்ன வேண்டும். அப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கை. எதையாவது சார்ந்து வாழ்கிற ஒரு தன்மையோடு கூட மனிதன் இருக்கிறபடினால யாரையாவது சார்ந்து வாழ்வாங்க இந்த உலகத்தில் தான். அப்போ அப்படிப்பட்ட காலத்தில் வாலிப நாட்களையோ சிறு வயதிலையோ யாரை பிடிச்சிக்கணும்? சிறு வயதில் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டா ஆண்டோட சமூகத்தில் பயத்தோடு ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தபடினாலே ஆண்டவர் செய்தார், பேச ஆரம்பித்தார். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கறது சொல்லுகிற ஒரு வார்த்தை அந்த ஆலயத்திலே கேட்கப்பட்டது. சிறு வயதிலே ஆண்டுடைய ஜபத்தை செய்யும் பொழுது நம்முடைய ஜபம் கேட்கப்படும். என்னுடைய வாழ்க்கையில நான் வாலிப நாட்களில் இருக்கும் பொழுது போர்டிங்கில் சேர்ந்து படித்தேன். எனக்கு அம்மா இல்லாததுனால போர்டிங்கில் சேர்ந்து படித்தேன். அப்போ படிக்கும்போது 150 பேர்கிட்ட இருப்பாங்க. 150 பேர்கிட்ட இருக்கும்போது சண்டே ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து அந்த ஸ்கிரிப்சர் பீரியடு டைம் நடக்கும். அப்போ யாரெல்லாம் பாட்டு பாட வரீங்களோ வாங்க அப்படின்பாங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்கும், எல்லாரும் நாளையும் பாட்டு பாடுவேன். அப்போ ஒரு பாட்டு எனக்கு அடிக்கடி பாடுவேன். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. இந்த பாடல் அடிக்கடி பாடுவோம். இதுக்கு அப்படியே ஆண்டவர்
என் இருதயத்துக்குள்ள அப்படி வீடாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அவர் தங்கியிருந்தா போதும். இயேசு நம்முடைய இருதயத்தில் தங்கியிருந்தா போதும். சகல ஞானத்தையும் சகல அறிவையும் சகல காரியத்தில் புத்தியையும் தெளிவையும் கொடுத்து நம்ம இந்த உலகம் எப்படிப்பட்டது, இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை எப்படிப்பட்டது, இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையில் பலனுண்டா. ஒரு சம்பவத்தை அடிக்கடி நம்முடைய சத்தியநகர் சோதனை சொல்லுவது உண்டு. சென்னையில் நடந்த ஒரு காரியத்தை குறித்து சொல்லுவது உண்டு. ஒரு முறை நன்றாக மழை பெய்திருந்த மழையிலே நிறைய தண்ணீர் கட்டி கிடந்தது. இந்த தண்ணீர் கட்டி கிடந்த இடத்துல ஒரு மின்கம்பியை அறுந்து கிடந்தது. இப்படி அறுந்து கிடந்த இடத்துல ஒரு 4-5 பேர் அப்படி வந்து கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு நம்ம தண்ணீர்னால நிச்சயம் நடந்து போயிடும். அந்த இடத்துல ஒரு நாய் குலைத்து கொண்டே இருந்தது. ஏன் குலைக்குதுன்னு சொல்லி அவங்க சற்று யோசிக்கலை. அவங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் வந்தவுடனே நினைச்சோம் தண்ணியில் கால் வைக்கணும். அப்போ இந்த நாய் நினைச்சது குலைச்சிட்டு ரொம்ப வேகமாக போய் இந்த தண்ணியில் கால் வச்சுறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வேகமாக போய் குலைச்சதுனால நாய் எதுக்கு இப்படி குலைக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு பார்க்குறக்குள்ள அந்த நாய் எனக்கு தண்ணிக்குள்ளே போயிட்டு தண்ணிக்குள்ளே போனதுனால தண்ணியில் கிடந்த அந்த கரண்டு அந்த நாயை கொன்று போகிறதான் யோசிக்கிறாங்க. ஐயோ இதில் ஒரு பெரிய ஒரு ஆபத்து, நம்ம உயிருக்கு ஆபத்து இருந்திருக்கு. இன்னைக்கு பிரசங்கத்தை யாரா யோசிக்கிறாங்களா? உலகமான சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் சொல்லுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பதற்கு தேவனுக்கு பிரியமாயிட்டு இந்த பிரசங்கம் எதுக்கு, இந்த சத்தம் எதுக்குன்னு சொன்னா ஒரு ஆபத்து ஒன்று இருக்குது ஐயா. மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். இயேசு சொன்னாரே, பாதாளத்திலே ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகின்றான், ஏழோ ஆபிரகாம் வழியில் சந்தோஷமாய் அமர்ந்திருக்கின்றான். மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்போது சில நேரங்களில் எல்லாரும் நெருக்கும் போது சில துக்கங்கள் வர்ற மாதிரி தான் இருக்கும், ஒரு கஷ்டம் வர்ற மாதிரி தான் இருக்கும். கூட துணைக்கு இருக்கிற யாரு? இயேசு. அவர் நமக்கு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். சொன்ன ஒரு வாக்கு மாறுவாரா? வாக்கு மாறவே மாட்டார். மலைகள் விலகினாலும் பர்வங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அது விலகவே செய்யாது. அவர் நம்ம கூட வந்துக்கிட்டே இருப்பார். என் பிள்ளை இன்னைக்கு என்னை பற்றி என்ன செய்யறான்? பாட்டு பாடுறான், சந்தோஷப்படுறான், நிறைய பேருக்கு சாட்சியாக சொல்கிறான், என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்குறான். ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு அழுகையோடும் புலம்பலோடும் ஆண்டோடைய சமூகத்தில் தாழ்த்தும் பொழுது, இன்னைக்கு யாராவது தாழ்த்துறதுக்கு யோசிக்கிறாங்களா? தாழ்மை வருதா? நம்மளாம் யாரு? இந்த உலகத்தில் எண்ணி பார்க்கிறதுக்கு ரொம்ப ஒரு சின்ன ஒரு தூசிக்கு சமானமாக இருக்கும். ஒரு நாள் ஆண்டோடைய அந்த சம்பவம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம், ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட சில வருடங்களிலே காணப்பட்ட ஒரு காரியம். ஒரு நாள் நித்திரை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன செய்வார்? கூட்டிகிட்டு போயிட்டார். அது ஒரு வேறு இடமாக இருக்குது, வேறு உலகமாக இருக்குது. இந்த உலகத்தில் இந்த மாதிரி இல்லை. அங்கே நான் கண்ட காட்சி, எல்லாரும் சுற்றி உட்கார்ந்து இயேசுவை துதித்து கொண்டிருந்தாங்க, சந்தோஷமாக துதித்து கொண்டிருந்தாங்க, பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்போ அங்கே உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரம்தான் இங்கே இடம் உண்டு. என்ன சொல்லப்படுது? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரம்தான் உங்களுக்கு இங்கே இடம் உண்டு, வேற யாருக்கும் இடம் கிடையாது. நான் சொல்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு இஸ்லாமியர் மாதிரி தெரியுது. அவரை பார்க்குறேன், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா ஐயான்னு கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிற, நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்புறம் தான் யோசனை வருது, பூமியிலலாம் இருந்தோம், பூமியிலேருந்து எப்படி இங்கே வந்தோம்? அப்போ அடுத்த வார்த்தை வருது, இங்கே வந்த பிறகு பூமிக்கு திரும்பி போக முடியாது.
அன்றியும் ஒரே தரம் மறிப்பது பின்பு நியாய தீர்ப்படைவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட படியேன்னு சொல்லப்படுது. அப்போ இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வார்த்தை வந்தோடனே திருப்பி நான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறனால அந்த விசுவாசத்தோடு கேட்குறேன், அந்த ஆவிக்குறி தன்மையில கேட்குறேன். ஏன்னா எப்போதும் ஜெபிப்பது உண்டு, ஆண்டவர் சமூகத்தில் துதிப்பது உண்டு, அவருடைய வசனங்களை சிந்திப்பது உண்டு. இப்படி இருப்பதனால அப்போ ஆண்டவரை கேட்குறேன், ஆண்டவரே நான் பூமியில் இருந்தாலும் அந்த பூமியை பார்க்கணும், எனக்கு பூமியை காமிங்கன்னு சொல்லும்போது ஒரு சின்ன உருண்டை மாதிரி தான் தருது. இப்படி அந்த கை அப்படி காமிக்குது, பரிசுத்த ஆவியானவர் சுற்றி நிற்கிறத உணர முடியும். கை காமிக்குது. இது நித்தியத்துக்குரிய ஒரு காரியம். நித்தியத்தில் நம்ம எப்படி இருப்போம்? ஒரு துதித்து கொண்டு பாடி துதிக்கும். ஆகினால்தான் அந்த உலகத்தில் நம்ம விட்டு கடந்து போனவர்கள் குறித்து நம்ம துக்கிக்க கூடாது. மற்ற பிரஜாதி மக்கள் துக்கிக்கிறது போல துக்கிக்காம அவர்கள் கர்த்தரோடு கூட இருக்கிறார்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வருத்தமும் கிடையாது, சஞ்சலமும் கிடையாது, கண்ணீரும் கிடையாது. உலகத்தில் இருக்கிறவங்க ஏராளமான கவலையோடு கூட இருப்பாங்க, கஷ்டத்தோடு கூட இருப்பாங்க. மரியாதை வீட்டுக்கு வரும்போது இயேசு கண்ணீர் விட்டார்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. கண்ணீர் விட்டார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு துக்கம் நடந்துச்சு, கண்ணீர் விட்டார். அது மட்டுமல்ல, அவருடைய விசுவாசத்தில் என்ன செய்யணும்? உயிர்த்தெழுதல் உண்டென்ற அந்த நம்பிக்கையோடு கூட அவங்க என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு கூட இருக்கணும். இதுக்கு நிறைய வீடுகளில் நம்ம கடந்து போகிற மக்களை பார்க்கும்போது அந்த வீடுகளில் நம்ம போய் அட்டன் பண்ணும்போது ரொம்ப வருத்தத்தோடு அவங்க கஷ்டத்தை கண்ணீரோடு தெரிவிக்கிற இடம் அது மரண வீடு, துக்க வீடு. என்ன சொல்ல, துக்க வீட்டில் போகும்போது ஒரு மனிதனுடைய துவக்கத்தை பார்க்கிற முடிவு நல்லது. முடிவு எப்படி இருந்தது, முடிவில் எப்படி இருக்கிறான், விசுவாசத்தில் இருந்தானே, இந்த காரியத்தை சொல்லுவதுதான் ஆண்டுடைய சித்தம். மரணத்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது ஆண்டுடைய ஒரு திட்டமான ஒரு காரியம். ஆகினால் உலகத்தில் மனம் திரும்புதுன்னு சொல்லும்போது உலக பிரகாரமான காரியங்களிலே சந்தோஷத்தை ஒருவேளை பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் உங்களுக்கு சொல்லியிருக்கு. அப்போ இந்த சந்தோஷத்துக்கு உள்ள எழுது ஒரு அழுகை, ஒரு கண்ணீர். அன்னைக்கு சொல்லும்போது செய்திக்கு நான் என்ன செய்யலை, யோசிக்கவே இல்லை. ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை அழுகை கண்ணீர் ஆண்டவரை தேடி வரும்போது இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த அழுகையும் கண்ணீரும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது பிற்பாடு ஒரு அழக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல தப்பித்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்பதை சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இதற்கு தேவை என்ன? உணர்வு. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? உணர்த்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை உணர்த்துவார். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் அப்படி பார்த்துருக்கேன். அப்படி ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். கடையோங்கிற இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். பல வருடங்கள் இருக்கு. அப்போ நம்ம ஜெயராஜன் இருக்கிறாங்க, செல்லத்திரன் இருக்கிறாங்க. அப்படி முன்னால் நம்ம ஆண்டோடைய ஊழியத்துக்கு வந்தவங்களாம் இருக்கிறாங்க. அந்த ஊரில் ஊழியத்துக்கு போயிருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், ஒரு கல்யாண வீடு சீக்கிரமாக முடிங்க அப்படின்னு சொன்னதுனால சுருக்கமாக ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லி சாட்சி சொல்லி பாடல் பாடி ஊழியத்தை முடிச்சுட்டு பஸ்ஸு 8:15 வரோம். அந்த இடத்துல அப்படி ஒரு டேனா மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே வந்து போகும்னு சொன்னாங்க. அப்புறம் சாமியில் இருக்காங்க, வந்தாங்களான்னு தெரில, என்ன சாமியில் கடையத்துக்கு வரல. அப்போது என்னுடைய அனுபவம் என்னன்னு சொன்னால், எப்பவும் ஆண்டவரை மனசுக்குள்ள நினச்சி துதிப்பது ஒரு பழக்கம். அல்லேலூயா சொல்வது, ஸ்தோத்திரம் சொல்வது, அவருடைய ஒரு சமூகத்தை நாடுவது. இப்போ இப்படி செய்து கொண்டே இருக்கிறேன். அந்த வளைவுக்குள்ளே போய் நிற்கிறோம் எல்லோரும். ஜெபசிங் சாரும் வந்திருக்கிறாங்க. இப்போ நான் என் மனசுக்குள்ளே ஒரு வார்த்தை உள்ளது, பஸ் இங்கே வராது, பஸ் அந்த பக்கம் போனால் தான் பஸ்ஸை பிடிக்க முடியும், மெயின் ரோடு அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ளே சொன்னதுனால நான் போய் செல்லத்துறேன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த இடத்துல பஸ் வராது, பஸ்ஸு இந்த ரோட்டுக்கிட்ட தான் வரும், போயிடுவாங்க. இல்லை தம்பி, இந்த ஊருக்காரர் சொல்லியிருக்காரு, இந்த இடத்துக்கு வராமல் போகாது, கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா என் மனசுக்குள்ளே படுது, அதனால சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. இல்லை தம்பி, கண்டிப்பாக நம்ம பஸ்ஸை பிடிச்சிடலாம், 8:15 பஸ்ஸை பிடிச்சிடலாம். சரின்னு சொல்லியாச்சு. திருப்பி 2வது முறையும் என் மனசுக்குள்ளே வருது, நீ திரும்ப போய் சொல்ல அப்படிங்கிற மாதிரி.
பஸ்ஸுங்க வராது, அங்கே போய் சொல்லு. அப்போ அண்ணன் திருப்பி போய் சொல்கிறேன், என்ன தம்பி கண்டிப்பாக பஸ் வரும், செலத்திறன்ட்ட வரா போகாது, நம்ம ஏறி போயிடலாம் அப்படின்னு சரி நினச்சேன். 3வது முறை ஆர்டர் நினச்சோன்னா தெரியுமா, பஸ்ஸு போயிருக்கும் விசாரிங்க அப்படின்னா. உடனே செலத்திறன் போய் சொன்னேன், என்ன பஸ்ஸு போயிருக்கும் போய் விசாரிங்கன்னு போய் சொன்ன உடனே அவங்க போய் விசாரிக்காங்க, பஸ்ஸு போயிட்டு. ஆவியானவர் உணர்த்துகிற ஒரு காரியத்தை மாத்திரம் நமக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம தப்பு பண்ணால் நம்முடைய மனசுக்கு தெரியும், யாருக்காவது ஒரு நன்மை செஞ்சால் நம்முடைய மனசுக்கு தெரியும். எருசலேமில் அந்த ராஜா போயிருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, எருசலேமே உன்னுடைய சமூகத்தில் என் பாதங்கள் நிற்கலாயிற்று அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். தேவனுடைய சமூகத்தில் நம்ம நிற்கணுச்சுன்னா அது ஒரு சந்தோஷம். ஏன்னுச்சுன்னா அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. இந்த தகப்பனை விட்டு பிரிந்து போன அந்த இளையகுமாரன் தகப்பனோட வந்து ஒப்புரவாகிறது செய்கிற காரியம் அவனுக்குள்ள ஒரு உடைவு. தகப்பனே பரத்துக்குறோம் உமக்குறோம் பாவம் செய்தேன், இனி உங்களுடைய குமாரன் சொல்லப்படுறது பார்த்து நல்லங்கிற ஒரு உணர்வு. நான் யாரு, நான் எல்லாத்தையும் ஆஸ்தியை அழிச்சுப்பட்ட ஒரு மனுஷன், எனக்கு இங்கே இடம் உண்டா, பாவம் செஞ்சு கீழே போயிட்டோம், ஒரு பாதாளத்துக்குள்ள விழுந்த ஒரு தூக்கருக்கு ஏதாவது வழி உண்டா, இன்னைக்கு சாக்கடைக்குள்ள விழுந்த ஒரு மனுஷனை தூக்க முடியுமா, தண்ணிக்குள்ள ஒரு மனுஷன் தத்தளிச்சா எனக்கு செஞ்சிடும், கொஞ்சம் நேரத்தில் யாராவது போய் நீச்சல் தெரிஞ்சவங்க போய் எடுத்தா வந்துடலாம். பாவங்கிறது சேட்டை பண்ணுறது. இந்த உலகத்தில் பாவம் தான் மிகுதியாக காணப்படும். பாவத்தை தான் காசு கொடுத்து வாங்கி என்ன செய்கிறாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க, பல விதமான காரியங்களும் செய்கிறாங்க. அது அவங்களை கைவிடுங்கிறது தெரியாது. கைவிடப்படுகிற வேலை வரும்போது போக்கிரிகள் புரளிக்காரர் போய் ஒளிப்பாரே, போக்கிரிகள் புரளிக்காரர் போய் ஒளிப்பாரே, தீக்கிரையாவதை எண்ணி தீயங்கி தீயங்கி எழுவாரே, தீக்கிரையாவதை எண்ணி தீயங்கி தீயங்கி எழுவாரே, கொடகொடி தூதரவரோடு வருவார், கோடா கொடி தூதரவரோடு வருவார், பூகோளம் நடுங்கிடுமே வானலோகம் கழித்திடுமே. வானத்தில் ஒரு கழிப்பு உண்டாகும். சின்ன வயசுல ஒரு பாடும், சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே, இயேசு என்னை ரட்சித்தார் சந்தோஷம் பொங்குது. ஏன்னுச்சுன்னா அவர் வரும்போது என்ன செஞ்சுருவாரு, கூட்டு போயிடுவார். கூட்டு போன பிறகு இந்த உலகத்தில் உள்ள கஷ்டங்கள் ஒன்றுமே கிடையாது. ஒரு நாள் ஊழியத்தில் நல்ல ஊழியம் செஞ்சுருந்த ஒரு மனுஷன், அவனுக்கு ஒரு பலவீனம் உண்டு. அந்த பலவீனத்தோடு அவன் ஊழியத்துக்கு உற்சாகமாக செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு அந்த ஊழியத்தினுடைய அந்த அழுத்தத்தை ஆண்டு தெரியப்படுத்துகிற ஒரு காரியத்தை அவனுடைய வாழ்க்கையில் செய்தார். எப்படி செய்தார்னு சொன்னால், ஊழியத்துக்கு போயிருக்கும்போது அவனுக்கு பிக்ஸ் வந்துச்சு. அன்னைக்கு அவன் என்ன செய்யலை, அந்த ஆகாரத்தை சாப்பிடல, மாத்திரையோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை சாப்பிடாம போயிட்டான். உடனே மிஷினரிகள் கண்டுருந்தாங்க, அப்பா அம்மா கிடையாது. உடனே அந்த மிஷினரிகள் சத்தம் போட்ட உடனே ஊழியத்துக்கு தானே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய அந்த வார்த்தைகள் நினைத்து அவன் தனியாக உட்காந்து அழுதுகிட்டே இருந்தான். அழுதவன் நினைச்சான், அப்படி தூங்கிட்டான். தூங்கின பிறகு ஒரு சொப்பனத்தில் ஒரு காட்சி, அவங்க அப்பாவும் அம்மாவும் சொப்பனத்தில் வராங்க. நாங்கள் சொன்னோம்ல, அந்த கூட்டத்துக்காரங்கிட்ட போகாதுன்னு சொன்னோம்ல, நீ எங்கே பின்னால் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய பாதாளம் போல இருக்கிற இடத்துல கொண்டு விட்டுட்டு மறைஞ்சிட்டாங்க. உலகத்தினுடைய எல்லா மக்களும் எப்போ திகைப்பாங்கன்னு சொன்னால், அந்த விதமான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது திகைத்து விடுவார்கள். ஐயோ போதகத்தை வெறுத்தனே கடிந்து கொள்வதிலே மனம் அலட்சியமுன்னு சொல்லி முறையிடுவாய், நீ துக்கித்து முறையிடுதல் நீதிமொழி 5:12 சொல்லப்பட்டது. அது எந்த சூழ்நிலையில் சொல்லும்போது கைவிடப்படுகிற ஒரு வேலை. நோவா காலத்தில் வேலையை கட்டினார். அந்த வேலையை கட்டும்போது நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, எதுக்காக ஏன் வேலையை கட்டுறீங்க, இவ்வளோ பெரிய வேலையை கட்டுறீங்க, இதை விலங்குகளை ஏற்ற போகிறேன், பறவைகளை ஏற்ற போகிறேன், மிருகங்களை ஏற்ற போகிறேன், நாங்களும் ஏற போகிறோம் அப்படி சொல்லும்போது, ஐயா நானும் வரேன்னு சொல்லி யாராவது கேட்டிருந்தா ஆண்டோட கேட்டு நினைச்சிருப்பாங்க, ஏற்றிருப்பாங்க. இன்றைக்கு நம்ம விசுவாச வழியில் இயேசு கிறிஸ்துவோடைய பாவத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அதை விசுவாசிக்கும் போது நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுது, நமக்குள்ள ஒரு ரட்சிப்பு கிடைக்குதுங்கிறது எப்படி வெளிப்படுத்த, அது உள்ள நடக்குது. உள்ளான மனதுக்குள்ள ஒரு நடக்குது.
வெளியே இருக்கும்போது நம்ம சாதாரண ஆளு தான், அதே ஆளு, வெளியே மாற்றம் இல்லை. பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கும். உள்ள ஒரு மாற்றம் நடக்குது. அதுக்கு ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம், பைபிள் வாசிக்க ஆரம்பிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். ஆவியானவர் பேசி உணர்வை கொடுக்குறாரு. இவனுக்கு கிடைச்ச ஒரு உணர்வு என்னன்னா, அந்த பாதாளத்தை பார்த்தவனுக்கு இயேசுவேன்னு ஒரு சத்தம் போட்டான். சத்தம் போட்டதுதான் முடிச்சுட்டான். பார்க்குறான், ஐயோ சாத்தானுடைய ஒரு அந்த வழிகாட்டுதல் இப்படிதான் இருக்கும் போல. மரணம் ஒன்று உண்டு, அதுக்கு பிறகு பாதாளம் ஒன்று உண்டு, மோட்சம் ஒன்று உண்டு, இயேசுதான் தருவார். வேகமாக போய் சொல்ல ஆரம்பிச்சோம். இன்னைக்கு நம்முடைய சத்தியநகரம் ஊழியத்தில் இந்த பரலோகத்தையும் பாதாளத்தையும் கம்பேர் பண்ணி இதுல இருந்து தப்பணும்னு சொன்னா ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தா சரணடைஞ்சிட்டா அவர் என்ன செய்வார்? தூக்கி எடுப்பார். இயேசுவண்டை வந்திடுவாய், பாவங்கள் நீங்கி ரட்சிப்படைந்திடாவே, சிலுவையிலே உன் பாவங்கள் போக்கிடவே வாரித்தார், சிந்தனை செய்து இந்த வேளை வாராயோ. இயேசுவண்டை வந்துவிட்டா சிலுவையின் அன்புதான். சிலுவையில் அன்புல பார்க்கும் பொழுது அவர் எதுக்காக இப்படி அடிக்கப்படணும், எதுக்காக இப்படி காட்டி கொடுக்கப்படணும், எதுக்காக அவர் ஒப்பு கொடுக்கணும்? அவர்கிட்ட வல்லமை இல்லாமல் இருந்துச்சா? அவருடைய வல்லமையை யூஸ் பண்ணார்னா யாரும் அவரை பிடிக்க முடியாது, சிலுவையில் அடிக்க முடியாது. விளாத்து என்ன, எந்த மண்ணை வந்தாலும் முடியாது. இயேசுக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. தேவனுடைய மைந்தன். உலகத்தில் இருக்கிற வல்லமை பயங்கரமான வல்லமை. அவருடைய வல்லமை என்றைக்கும் அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. அந்த வல்லமையை பெறுவதற்கு நம்ம என்ன செய்கிறோம்? அவர்கிட்ட அடங்கி இருக்கிறோம். ஏற்ற காலத்திலே நம்ம உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை உயர்த்துகிறார். யோசேப்புக்கு உடனே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம் கிடைக்கல, தானியேலுக்கு உடனே ராஜ சமூகத்தில் உயர்வு கிடைக்கல, மொர்தெகாய்க்கு உடனே உயர்வு கிடைக்கல, இயேசு கிறிஸ்துவுக்கும் உடனே உயர்வு கிடைக்கல. அவர் தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து அதை வெற்றி சிறந்த போது இயேசு ஜெயித்து விட்டார். இயேசு வெற்றி பெற்று விட்டார். அவர் இருக்கிற இடம் இப்ப எது? பிதாவின் வலது பாரசத்திலே. அதை கண்டவர் யாரு? ஸ்தேவான். ஸ்தேவான் வெளிப்படுத்துகிறார். அவர் மரிக்கும் போது பார்க்கிறாரு, பிதாவின் மகிமையை பார்க்கிறாரு. இயேசு கிறிஸ்து வலது பாரசத்தில் இருக்கிறத பார்க்கிறாரு. இயேசுவை காண்கிறேன் வெளிப்படுத்தி சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த உலகத்துல பரலோகத்தை வெளிப்படுத்தி செல்வது நமக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய மகிமை மறுமை எல்லாம் இந்த உள்ளான மனிதன் உணர்வடைந்து சுத்திகரிப்பு பெற்று ஒரு பரிசுத்தமாகுதலே இருக்கிறது. அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே ஆண்டவர் நடத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இயேசுவுக்காய் எல்லாம் பாடும் என்னும் சகித்த, இயேசுவுக்காய் எல்லாம் பாடும் எங்கும் சகித்த, சுத்த பரிசுத்தரெல்லாம் துள்ளி சாடி பாடுவார். சுத்த பரிசுத்தரெல்லாம் துள்ளி சாடி பாடுவார். நிறைய பாட்டு படிக்கிறதுல நீங்க நினைக்கலாம், ஆண்டவருடைய ராஜ்யத்துல கர்த்தருக்கு புது பாட்டை பாடினார்கள். அவங்க வாய் சும்மா இருக்கு. இன்னைக்கு இந்த உலகத்திலையும் அவங்க பாடிக்கொண்டுதான் இருப்போம். இப்படி சத்தியநகர ஊழியத்தில் போகும்போது அநேக பாடல்கள் பாடுவது வந்து எல்லாம் பழைய பாடல்களாக இருக்கும். ஆண்டவருடைய உள்ளத்தில் ஏவுற பாடல்களாக இருக்கும். அண்ணன் நல்லா பாடுவாங்க, நல்லா பாடி நல்லா ஊழியம் செய்து ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்தினாங்க. பூமியில் மயப்படுத்தும்போது ஆண்டு வச்சுவார்னா, பரலோகத்துக்கு வரும்போது எல்லாம் தேவதூதர்கள் கூட்டம் கூட்டமாக வரும்போது இது யார் தெரியுமா? பூமியில் எனக்காக கண்ணீர் விட்டு அழுத பிள்ளை, ஜெபம் பண்ண பிள்ளை, எனக்காக கீபோர்டு வாசித்த பிள்ளை. நம்ம சாலமோன் ஐயா சொல்லுவாங்க, ஆண்டவர் சொன்னாங்களா, நீ சத்தியநகர ஜெபக்குழுவில் போய் சிங்கி அடித்து மயப்படுத்துன்னு சொன்னாங்களா. கடைசி வரைக்கும் சிங்கி அடித்து மயப்படுத்துது. ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுவதை செய்துவிட்டால் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நேரமாகிவிட்டது. இன்னும் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது ஆண்டவருடைய சித்தத்தின்படி இப்படிப்பட்டதான ஒரு செய்தி வேலையை ஆண்டவர் நமக்கு தருவாராக.
கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நாளிலும் அடிமையின் இடத்துல நிற்பது நான் நினைத்து கூட பார்க்காத பட்சத்திலும் தேவன் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி இந்த இடத்துல இப்படி பிள்ளைகளுக்கு முன்பதாக ஆண்டவரே தகப்பனே நீர் நிறுத்தி இருக்கிறேன். அன்று இங்கே இருக்கிற பிள்ளைகள் சாதாரண பிள்ளைகள் அல்ல ஆண்டவரே. இந்த இந்திய தேசத்திலே ஒரு பாராளுமன்றம் என்று கொண்டு இருக்கிறது. இந்த பாராளுமன்றத்தில் ஒரு சிலர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்து சில திட்டங்களை தீட்டுவார்கள். அப்படி முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளப்பா, வாரந்தோறும் செய்கிற ஊழியத்துக்காக அந்த ராஜாக்களும் ஆசாரியன்னு சொல்லப்பட்ட ஒரு அந்தஸ்தை நீ கொடுத்திருக்க நம்முடைய பிள்ளைகள் உலகத்தாருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே இந்த ஏழை பாவி நின்று ஒரு சில வார்த்தைகளை, சிந்தனைகளை, தியானங்களை செய்யும்படியாக கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. தொடர்ந்து நம்முடைய நாமத்தை நாங்கள் ஒருமித்து மேம்படுத்த கிருபித்தாங்க. இப்படியாக இந்த உலக வாழ்க்கையிலே கண்ணீரோடு காணப்பட உதவி செய்ய. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏனோ தானவென்று சொல்லி வார்த்தைகளை விதைக்கும் போது அது பலனற்றதாக போய்விடுகிறது என்று சொல்லி பார்க்க முடியும். அத்தாவே எங்களுடைய ஊழியத்தில் கண்ணீரோடு விதைப்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுக்கிறேன். பாரத்தோடு ஊழியத்தை செய்வதற்கு நீ கிருபை கொடுக்கிறேன். தொடர்ந்து வழிநடத்தும் உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய குடும்பத்திலும் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, இதில் அக்கறைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, முக்கியத்துவமாக செயல்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லோருடைய முயற்சியும் எல்லோருடைய அன்பையும் நீர் ஏற்றுக்கொண்டு உடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க கிருபைத்தாரும். இந்த வருகைக்கு நாங்கள் விசேஷமாக எல்லாரும் குச்சியுள்ள கணிகளை போல ஆயத்தம் இருக்க கிருபைத்தார் தாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். நாளைய தினத்தில் செய்ய போகிற அந்த ஊழியத்திலும் உடைய கிருபைகளோடு கூட இருக்கு. நீர் எங்களை மறைத்து வெளிப்படும் உடைய நாமத்தை மேம்படுத்துவதற்கு எங்களை ஒப்புக் கொடுத்துக்கிறோம். உடைய வல்லமை, உடைய மகிமை, உடைய மாட்சிமை என்றும் உயர்த்தப்படுவதால் இயேசுவின் பொற்பாதம் அடைந்து கெஞ்சி கேட்கிறோம். அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென்.